வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வின்ரேட். மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். நாம் இதற்கு முன்பு குமரி கண்டம் பற்றி பார்த்தோம். கடலுக்குள் மறைந்த ஒரு மர்ம உலகம். ஆனால் இன்று நம் கண்முன்னே நிற்கும் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஒரு கோவில் உலக புகழ்பெற்ற ஒரு கட்டிடக்கலை அதிசயம். அதுதான் நம் தஞ்சை பெரிய கோவில். இது சோழ பேரரசின் மிகப்பெரிய மன்னன் ராஜராஜ சோழன் கட்டியுள்ளார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த காலத்தில் மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த அளவுக்கு பெரிய கோவிலை எப்படி கட்டினார்கள்? இது இன்றும் ஒரு பெரிய கேள்வி. இந்த கோவிலில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இதன் கோபுரம் சுமார் 200 அடி உயரம். அது மட்டுமல்லாமல் அதன் மேல் இருக்கும் ஒரு கல் சுமார் 80 டன் எடை கொண்டது. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு பெரிய கல்லை எப்படி மேலே கொண்டு சென்றார்கள்? சிலர் சொல்வது என்னவென்றால், பல கிலோமீட்டர் நீளமான ஒரு சாய்வு பாதையை அமைத்து அதன் மூலம் இழுத்து கொண்டு மேலே சென்றார்கள் என்று. ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை. இப்போது ஒரு பிரபலமான இன்னொரு மர்மம். இந்த கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நிழல் விழும், ஆனால் மிகவும் குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவில். அதனால் நம் கண்களுக்கு நிழல் தெளிவாக தெரியாது. இது எல்லாம் என்ன சொல்கிறது? அந்த காலத்தில் இருந்த கணிதம், பொறியியல், கட்டிடக்கலை இவை அனைத்தும் மிகவும் மேம்பட்ட நிலையில் இருந்தது. இன்றும் கூட இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை அதே துல்லியத்தில் கட்டுவது சுலபமல்ல. அதனால்தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் ஒரு சாதாரண கோவில் இல்லை. இது ஒரு பொறியியல் அதிசயம், ஒரு அறிவியல் மர்மம் மற்றும் தமிழகத்தின் பெருமை. அடுத்ததாக இன்னொரு மறைந்த நாகரிகத்தின் ரகசியத்தை பார்க்க போகிறோம். காத்திருங்கள். இந்த தஞ்சை பெரிய கோவில் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படியான வரலாற்று மர்ம வீடியோக்களுக்கு உங்களோட லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் வின்ரி. மறுபடியும் சந்திப்போம்.